Hey guys, welcome back to my channel TR Ragul Vlogs. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோ போடுறேன் பிகாஸ் ஐ வாஸ் ஸோ பிஸி இன் ட்ராவலிங். ஸோ அதான் லைட்டாக டைம் கிடச்சிச்சு. ஸோ ஒரு மேக்கப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு. ஸோ யா ஃபர்ஸ்ட்லி ஐ அப்ளைட் Maybelline the Baby Lips lip balm because it's mandatory, and this dress I got it from Amazon. ஸோ லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆல்ரெடி நான் ஃபேஸ் எல்லாம் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரெனேது ப்ரைமர் நல்லா போட்டுட்டு இருக்கேன். ஆஸ் யூ ஆல் நோ, லைக் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்குவேங்கோ, ப்ரைமர் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் ப்ரைமர் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எஸ், ப்ரைமர் எல்லாம் நல்லா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு Maybelline இந்த கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் கேரமல். இது ரெகுலர் தான். இந்த கன்சீலர் விட்டால் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ முன்னெல்லாம் வேறு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபவுண்டேஷன். பட் ஃபவுண்டேஷன் போட்டால் ரொம்ப ஃபேஸ் டார்க்காக இருக்குது. அது போடும்போது நல்லா இருக்குது, அப்புறம் ஆக்சிடைஸ்ட் ஆயிருந்தோ ரொம்ப டார்க்காக இருக்குது. பட் இதில் அப்படி இல்லை. இது ஆக்சிடைஸ்டு அவ்வளோ ஆகுறதில்ல. ஆச்சுன்னா கூட உங்கள் ஃபேஸ் டார்க் ஆகாது. ஸோ நான் எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் சேம் ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எஸ், Maybelline இந்த கன்சீலர் ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கேன் கழுத்தில், இயர்ஸ், ஃபுல் ஃபேஸ். ஸோ இது போட்டுட்டு என்கிட்ட மாஸ்து இந்த ப்ரஷ் இருக்குது. லைக் இட்ஸ் 4-in-1 ப்ரஷ். ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாம் ஸ்மூத்தாக நல்லா க்ளைட் ஆகிடும். ஸோ அதான் நீங்கள் ப்ரைமர் போட்டுட்டு லைக் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு நெக்ஸ்ட்டு ப்ரைமரு, அதுக்கப்புறமா நீங்கள் கன்சீலர் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக க்ளைட் ஆகும். ஆஸ் யூ கேன் சி, இந்த ப்ரஷில் நான் க்ளீனாக பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் ரொம்ப க்ளீனாக தான் பண்ணோம், இல்லைனா ஃபேஸ் கொஞ்சம் கேக்கி லுக்கு அப்படி தான் தெரியும். ஸோ அதாயிட்டு நான் ஆக்சுவலி எங்கள் கசின் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். பட் நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேரி பண்ணல. ஸோ எது இருக்குது அதில் தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். ஐ டிட் நாட் கேரி மை ப்ளஷ். ஸோ என்கிட்ட ரெனேது ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு ஆரேஞ்சிஷ் ஷேடில். ஸோ அதே லிப்ஸ்டிக்கே தான் வச்சு ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஒரு ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதான் ஐஸ் கிட்ட கொஞ்சம் போட்டுட்டு சீக் போனில் எல்லாம் போட்டு லைட்டாக நோஸ் கிட்ட போட்டு அதே ப்ரஷில் லைக் அதை செட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆஸ் யூ கேன் சி, நல்லா டிஃப்ரென்ஸ் தருது, உங்களுக்கு தெரியும். ஸோ அது லைட்ஸு, எல்லா லைட்ஸும் ஆன் இருக்குது. ஸோ சரியாக கேப்சர் ஆகல. ஸோ ஐ ஹோப் யூ கேன் சி த ப்ளஷ். ஸோ அதெல்லாம் ஆகிட்டு மாஸ் காஸ்மெட்டிக் பவுடர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் இட்ஸ் செட்டிங் பவுடர், அதான் பனானா பவுடருன்ட்டு கூட சொல்லலாம். ஸோ இது வச்சு ஃபுல் ஃபேஸ்க்கு போட்டு செட் பண்ணிவிடுவேன். ஸோ கொஞ்சம் மேட்டாக இருக்கும். ஐ டோன்ட் நோ வை, எனக்கு கொஞ்சம் மேட் லுக் தான் பிடிக்கும். லைக் சில பேர் ரொம்ப க்ளாஸி லுக் வேணும்ன்ட்டு அந்த சீரம் மாய்ஸ்சரைசர்லாம் ஜாஸ்தி போட்டு பவுடர் அவ்வளோ போட மாட்டாங்கோ. லைக் அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு அந்த மாதிரி லுக் பிடிக்கும். பட் எனக்கு மேட் ஃபினிஷ் தான் பிடிக்கும். எனக்கு ஓவராக க்ளாஸியாக எல்லாம் பிடிக்காது. லைக் மூஞ்சியில் ஆயில் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ எஸ், ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ப்ரிஃபர். அண்ட் அதே தான் நான் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கேன். யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ் மேக்கப். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஜாஸ்தி ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு பயோ ஐலைனர் போடுறதுக்கு, ஏன்னா 2 சைடு கரெக்டான விங் வராது. ஸோ கேர்ள்ஸ்க்கு அது தான் ஒரு ப்ராப்ளம்மு. ஒரு சைடு நல்லா அழகாக வந்தால் இன்னொரு சைடு வராது. ஸோ இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது லைட்டாக பயோ, சில டைம் கண்ணில் குத்திக்கோ. ஸோ அது லைட்டாக பயோ. ஸோ ஏதோ ஒன்று போட்டாச்சு, லைட்டாக ஒரு விங் பண்ணிட்டேன். அது ஆகிட்டு ஹிமாலயன் இந்த காஜல். ஆக்சுவலி நான் ரெனேது மிட் நைட் காஜல் தான் யூஸ் பண்ணுவேன். பட் அது எனக்கு கிடைக்கல. ஸோ அதான் நான் இது மட்டும் தான் கேரி பண்ணிட்டு வந்தேன் ஹிமாலயன்து. நான் ஜாஸ்தி ப்ராடக்ட்ஸ் கேரி பண்ணல, ஏன்னா லைக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் என்கிட்ட ப்ராடக்ட்ஸு. ஸோ லிமிட்டடாக எது இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்தேன். அதை வச்சு தான் நான் மேக்கப் போட்டுன்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மேக்கப்பு. இட்ஸ் வெரி வெரி ஈஸி.
அண்ட் அதுக்கப்புறம் அகெயின் ஐ அப்ளைட் பேபி லிப்ஸ் லிப் பாம். ஏன்னா லிப் பாம் இல்லாத ஐ ரியலி காண்ட் சர்வைவ். லிப் பாம் இஸ் அ மஸ்ட். அது இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஸோ யா அது ஐட்டு சுகர்து லிப்ஸ்டிக். இட்ஸ் மாவே ஷேட் நம்பர் 06 ஐ கெஸ். ஸோ சுகர்து இது ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் ஃபுல் டே உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டுட்டு லைக் ஃபுல் டே இருக்கும் உங்களுக்கு. அந்த கிளாஸ் போயிட்டாலும் அந்த மேட் ஃபினிஷ் இருக்கும். ஸோ ஐ காட் திஸ் இயரிங்ஸ். இது நான் சிவாஜி நகரில் தான் வாங்கியிருந்தேன். ஐ வென்ட் டு மீட் மை ஃப்ரெண்ட். ஸோ அப்போ தான் 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஐ காட் திஸ் இயரிங்ஸ். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் இந்த இயரிங்ஸு. நீங்களே பார்க்கலாம் அது போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் 2-3 வாங்கியிருக்கணும். பட் அது எப்படி இருக்கும்னு தெரில. ஆஸ் யூ நோ சிவாஜி நகர்லலாம் அது எல்லாம் செகண்ட் தேர்ட் காப்பி அந்த மாதிரி தான் இருக்கும். எது போட்டாலும் ஒரு நாள் தான் வேலிடிட்டி. ஸோ இயரிங்ஸ் நல்லா கிடச்சிருச்சு. ஸோ அதான் வாங்கிட்டு யூ கேன் சி இட்ஸ் லுக்கிங் வெரி குட் இயரிங்ஸ். அதுக்கப்புறம் ரெனேது ஒரு மஸ்காரா. அதோ லைட்டாக தான் போட்டுன்னு இருக்குது. ரொம்ப டார்க்காக எல்லாம் இல்லை. இது ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஃபேமிலி கேதரிங் தான் வெளியே போயிட்டு இருந்தோம். சரி அதான் ரெடி ஆகும்போது ஒரு வீடியோ போடலாம். நான் இன்னும் கூட வீடியோஸ் எடுத்திருந்தேன் லைக் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்க்கு போடுறதுக்கு. ஸோ யூ கேன் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ. ஐடி எல்லாமே நான் டேக் பண்ணுறேன். அண்ட் யூ கேன் வாட்ச் மை ஷார்ட் வீடியோஸ் ஆல்சோ இன் யூடியூப் ஷார்ட்ஸ். ஸோ ஹேர்ஸ் எல்லாம் பெருசாக நான் எதுவும் பண்ண மாட்டேன். லைட்டாக தான் கோம் பண்ணுவேன். ஹேர் எல்லாம் நான் அப்போவே செட் பண்ணிவிட்டு லைக் சீரம் எல்லாம் போட்டு ஹேர் ப்ரஷ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ அதான் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது ஒரு டெக்னிக். இது நான் காலேஜ் டைம்லேருந்து பண்ணுறேன். ஹேர்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரோல் நல்லா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ரோல் பண்ணிவிட்டு அண்ட் யூ கேன் ஷேக் தட். யூ கேன் சி இது ஒரு ஹேர் ஸ்டைலு. ஸோ நல்லா பவுன்ஸியாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஸோ இதாக ஒரு ஃபுல் ட்ரெஸ். இது ஒரு கிளிப் போட்டிருந்தேன். ஸோ ஐ காட் திஸ் ட்ரெஸ் ஃப்ரம் அமேசான். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஸோ யா திஸ் த ஃபைனல் லுக். க்ளோஸ்அப்பில் கூட பார்க்கலாம். அந்த ப்ளஷ் எல்லாம் நல்லா தருது. ப்ளஷ், லிப்ஸ்டிக்கு அண்ட் காஜல், ஆல் தட். ஒரு சிம்பிளான லுக். இட்ஸ் குட். லைக் ஒரு ஃபேமிலி கேதரிங்க்கு இப்படி ஒரு லுக் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ யா ஹேர் ஸ்டைல் ஏதோ பெருசாக பண்ணல. அப்படியே ஓப்பன் ஹேர்ஸ் விட்டுட்டேன். And this is the final look. So do like, share and subscribe my channel. And I will be uploading more videos soon. Yeah, thank you. Bye.